ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான் மேக்ஸ். இன்று கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 3.8 ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே மாடலில் வேறு ஒரு சம் போட்டிருக்கோம். ஸோ இது அதை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டான மாடல். ஸோ இது ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 42x² மைனஸ் 36x ப்ளஸ் 9 என்ற பல்லுறுப்பு கோவையின் வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 10 வரைக்கலாம்னாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வர்க்க மூல எண்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா 2 2 4 3 9 4 16 5 25 6 36 இந்த மாதிரி ஒரு 10 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம நீங்கள் பிரிக்கும் போது யூஸாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்குற கொஷின் பாருங்கள், இங்கே x⁴ இருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 1. ஸோ இந்த நம்ம எக்ஸோட டேர்மை விட்டுட்டு வெறும் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போட போகிறோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁴ முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. அதே மாதிரி x³ முன்னாடி -12. ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள் என்ன இருக்குது? 42. ஓகேங்களா? ஸோ அது இருக்கிற நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. 42 -36 9. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸை விட்டுட்டு வெறுமனா நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட், எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நம்பர் மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த நம்பருக்கு மட்டும் நம்ம வர்க்கமூலம் மூலம் வாய்ப்பாடு முறைப்படி கேன்சல் பண்ணால் போதும். நார்மல் டிவிஷன்ஸ், நார்மல் வகுத்தல் முறை. அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 எப்படி கேன்சல் ஆகும்? 1ஆல் பெருக்கினா மட்டும்தான் 1ன்றது கேன்சல் ஆகும். அப்போ மேலேயும் கீழேயும் போடுங்க. ஓர் 1 1. ஓகேங்களா? இப்போ நம்ம வகுத்தல் முறையில் என்ன பண்ணுவோம்? மைனஸ் குறி மாற்றிட்டு கேன்சல் பண்ணிவிட்டோம். ஒன்று என்னது? +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ ஓர் 1 1. மேலே போடுற நம்பரும் சைடில் போடுற நம்பரையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓர் 1 1. அப்போ 1 -1 0. இப்போ அந்த டேர்மை விட்டுருங்க. அடுத்தது 2 டேர்ம் எடுங்க, ஏன்னா அது கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ -12 ப்ளஸ் 42. குறியை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? -12 ப்ளஸ் 42. அதுக்கப்புறம் இது எடுத்து எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த நம்பரை 2ஆல் பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ இது 2ஆல் பெருக்கணும். ஓர் 2 2. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன குறி இருக்கோ, ஃபஸ்ட்டு நம்பர் முன்னாடி என்ன குறி இருக்கோ அதை மேலேயும் கீழேயும் போட்டுக்கோங்க. மைனஸ் இருக்கா? -12. இப்போ மைனஸை வந்து மேலேயும் சைட்லேயும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? குறியும் யோசிக்க தேவையில்லை, ஏன்னா இதில் வந்து எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது என்ன நீங்கள் பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு 2ஓட எந்த நம்பர் பெருக்குனா 12 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2ஓட எந்த நம்பர் பெருக்குனா 12 கிடைக்கும்? 6. ஓகேங்களா? அப்போ 6ன்றது மேலேயும் சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 1 விட்டுட்டு இப்போ புதுசாக போட்டோம்ல, அந்த நம்பர் எடுத்து 2ஐயும் பெருக்கி 2 நம்பருக்கும் போடணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 36. இப்போ குறிய மாற்றுங்க. இது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும். அப்போ +12 -12 கேன்சல். இப்போ என்ன இருக்குது? 12 36. அப்போ +42ல் 36 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? +6. நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் 2ஐயும் எடுத்து எழுதுங்க. -36 எழுதணும், +9. ஸோ அப்போ -36 +9. ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி 2ஆல் பெருக்கியிருக்கோம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ தான் போட்டிருக்கோம். அப்போ -6 2 12. திரும்பவும் அந்த புது நம்பரை 2ஆல் பெருக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1. ஓகேங்களா? இது என்ன? இப்போ சிம்பிள் இருக்குது, 6க்கு முன்னாடி ப்ளஸ் குறி இருக்குது. ஸோ அந்த குறியை நீங்கள் மேலேயும் கீழேயும் சைட்லையும் போட்டுக்கோங்க. இப்போ 6 கிடைக்கணும். அப்போ 2ஓட எந்த நம்பர் பெருக்குன்னா 6 கிடைக்கும்? 3. இப்போ 3ன்றது மேலேயும் சைட்லையும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3ன்றதை எடுத்துகிட்டு இந்த 3 நம்பரையும் பெருக்கி 3க்கும் போடணும். அப்போ 3 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12 × 3 36. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 3 9. ஓகேங்களா? இப்போ மைனஸ் குறி மாற்றுங்க. இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சா? ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் போகிறது ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான். அடுத்தது 2வது போடுறது 2வது இருக்கிற நம்பரை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு. தேர்டு போடுற நம்பர் தேர்டு எடுத்துகிட்டு இந்த 3ஐயும் பெருக்கி 3க்கும் போடணும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் யூஸாக இருக்கும். அது மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர்ஸில் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இது வந்து நம்ம x² டேர்ம், இது x² டேர்மு, இது x டேர்மு, இது கான்ஸ்டன்ட் நம்பராக எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ 1 என்னன்றதை எப்படி எழுதணும்? 1x², 6
மைனஸ் 6x ப்ளஸ் 3 அப்படின்னு எக்ஸ் டேர்மில் எழுதிடுங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு, எக்ஸ் டேர்மு, கான்ஸ்டன்ட் நம்பரு. ஓகேங்களா? இதுதான் இதோட வர்க்க மூலம். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சம் வேணும்னு கேளுங்க. தேங்க்யூ.